எங்களுக்கு அது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க, என்ன கேட்குறாங்க, ஒரு இறைவன் தான் ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டு நிறைய இறைவன் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு இறைவன் போதும்னு சொல்லி தான் வந்தீங்க. அந்த 360 சிலை வேண்டாம்னு தொடர்ச்சி அறிஞ்சு நீங்கள் வந்திருக்கிறீங்க. வந்த பிறகு மரம் ஆடு பண்ண சொல்கிறீங்க, மரத்தை ஆடு பண்ண சொல்கிறீங்க, அப்புறம் மட்டையை ஆடு பண்ண சொல்கிறீங்க, அப்புறம் கல்லை ஆடு பண்ண சொல்கிறீங்க. இப்படி தான் 360 வரும். அப்போ ரசூல் என்ன செய்யறாங்க, இது சொன்ன உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு மூசா நபி சமுதாயம் செஞ்சிச்ச அதை அப்படியே டிட்டோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. மூசா நபி உம்மத்து இதைத்தான் செய்தார்கள். என்ன செய்தார்கள், அவர்களை அல்லாஹ் வந்து பிறவுனை அழித்து கடலை பிளந்து காப்பாற்றினான். கடலை பிளந்து என்ன மூசா நபி அவங்க சமுதாயத்தையும் காப்பாற்றுறான். காப்பாற்றி அந்த அருளை பெற்று வெளியே வர்றாங்க. வந்தால் அங்கே உள்ள ஒரு சமுதாய மக்கள் பல தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த மக்கள் மூசா நபிகிட்ட கேட்குறாங்க, மூசாவே அவங்களுக்கு ரொம்ப கடவுள், நமக்கு ரொம்ப கடவுள் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு இறைவன் யார் என்று அதில் நிரூபித்து காட்டியிருக்கிறான். கடலை பிளந்து அற்புதத்தை செஞ்சவங்களை காப்பாற்றிருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்பிக்கை ஆழமாக பதியும் நிகழ்ச்சி எல்லாம் நிகழ்ச்சி இல்லாஹோ குலாமுதில்லா ஓமையுலா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனை வழிபடுவதற்காக ஒரு ஆலயத்தை நிறுவி அதில் ஜும்மா தொழுகைக்காக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனே முதல் காரியமாக அவங்க செய்த வேலை பள்ளிவாசல் எழுப்பியது தான். தற்காலிகமாக ஊருக்கு வெளியிலே குபா என்ற பகுதியில் அவங்க தங்கி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கூட ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குபா பள்ளி தான் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் நபவி என்பது. இப்போ நபிவாசல் எதற்காக என்பதனுடைய விடை அமைந்திருக்கிறது. பள்ளிவாசல் எதற்கு என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும். பள்ளிவாசலை கட்டி முடிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன, அப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும், நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அப்போ பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஆர்வப்படக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இந்த பள்ளி கட்டும் போது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறணும் என்ற நோக்கத்தில் கட்டுகிறார்களா? இப்படி செஞ்சால் அல்லாஹ் திருப்தி படுவானா என்று பார்க்கிறார்களா? அவருடைய சொந்த திருமணங்கள் மற்ற விஷயங்களை மார்க்கத்தில் விரோதமாக நடத்தினால் அதுக்கு கேள்வி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளி